ஆதன் நேயர்களுக்கு வணக்கம். நான் சந்தோஷ் தங்கம். 2026 தேர்தல் களம் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அரசியல் கட்சிகள் இப்போவே தங்களுக்கான தேர்தல் பணிகளை தொடங்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னே சொல்லணும். இப்போ இருக்க சூழல் படி பார்த்தோன்னா ஒரு 4 முனை போட்டி தமிழகத்தில் ஏற்பட்டிருக்கு. அது இன்னைக்கான சூழல். இதில் மக்களோட ஆதரவு யாருக்கு இருக்க போகுது அப்படின்ற எதிர்பார்ப்பு எல்லார் மத்தியிலுமே எழுந்திருக்கு. இப்படிப்பட்ட சூழல்ல நம்ம இப்போ இங்க வந்திருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 2021 2024 ஆகிய 2 தேர்தல்ல மக்களோட வாக்களிக்கிற திறன் அப்படின்றது எப்படி இருந்திருக்கு, மக்கள் எப்படி வாக்களிச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு டீடைல்டு ஓட்டிங் பேட்டர்ன் அனாலிசிஸை ஆதன் உங்களுக்காக பண்ணியிருக்காங்க. இந்த ஓட்டிங் பேட்டர்ன் அனாலிசிஸ் அப்படின்றது 2 தேர்தல் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 2021 2024 இந்த 2 தேர்தலையும் இருக்கக்கூடிய 234 தொகுதிகளுக்குமே இந்த டீடைல்டு அனாலிசிஸை ஆதன் உங்களுக்காக பண்ணியிருக்காங்க. இதன் மூலமா என்ன பெனிஃபிட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒவ்வொரு தொகுதி அப்படின்றது நம்ம சொல்றோம்ல, அது தொகுதின்றதை தாண்டி ஒவ்வொரு பூத் லெவல்லையுமே மக்கள் எப்படி வாக்களிச்சிருக்காங்க, யாருக்கு வாக்களிச்சிருக்காங்க, எதன் அடிப்படையில் வாக்களிச்சிருக்காங்க, யார் எங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்க, ஒரு பூத்ல இவங்க ஸ்ட்ராங்கா இருப்பாங்க, ஒரு பூத்ல அவங்க ஸ்ட்ராங்கா இருப்பாங்க, சிலருக்கு இது ஃபேவரபிளா இருக்கும், சிலருக்கு இது ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்னு பல்வேறு கிரைட்டீரியாஸை போட்டு இந்த அனாலிசிஸ் அப்படின்றது பண்ணப்பட்டிருக்கு. இது 2026ல நம்ம ஒரு வேட்பாளராக நிற்கலாம், நம்ம வேட்பாளராக நின்று வெற்றி பெற்று மக்களுக்கு சேவை செய்யலாம் நினைக்கக்கூடிய பலருக்கும் இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு டீட்டெயில் அனாலிசிஸாக இருக்கும். அவங்க மட்டும் இல்லை, அந்த தொகுதியை சேர்ந்த மக்களுக்கும் நம்ம தொகுதி எப்படி இருக்கு, நம்ம வார்டு எப்படி இருக்கு, நம்ம பூத்தில் மக்கள் எப்படி வாக்களிக்கிறாங்க அப்படின்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்மே இந்த ஒரு ஓட்டிங் பேட்டர்ன் அனாலிசிஸ் அப்படின்றது உங்களுக்கு கொடுக்கும். நம்ம 234 தொகுதிகளுக்கும் ஆதன் உங்களுக்கு இந்த ஓட்டிங் பேட்டர்ன் அனாலிசிஸை பண்ணியிருக்காங்க. அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தொகுதியாக நம்ம வீடியோவில் பார்க்கலாம். ஓட்டிங் பேட்டர்ன் அனாலிசிஸில் நம்ம முதல்ல பார்க்கக்கூடிய தொகுதி அப்படின்றது தியாகராய நகர். சென்னையோட மையப்பகுதியில் இருக்கக்கூடிய ரொம்பவே ஒரு முக்கியமான சட்டமன்ற தொகுதி. தியாகராய நகர் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு நினைவுக்கு வர வேண்டியது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீதி கட்சியோட நிறுவனர்கள் ஒருவரான சர் பி டி தியாகராயர் அவரோட பேர்ல தான் இந்த தொகுதி அப்படின்றதே அழைக்கப்பட்டது. அது பின்னாட்கள்ல டி நகர் அப்படின்னு இன்னைக்கு மாறி எல்லாரும் கூப்பிட்டு இருக்காங்க. இந்த தியாகராய நகர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம், இந்த சட்டமன்ற தொகுதியை எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இங்க ரங்கநாதன் ஸ்ட்ரீட், பனங்கல் பூங்கா, நடேசன் பூங்கா, பாண்டி பசார் அப்படின்னு ரொம்பவே ஒரு முக்கியமான இடங்கள் இங்க இருந்துட்டு இருக்கு. இந்த தொகுதியில பெரும்பாலும் வணிகம் சார்ந்து இயங்கக்கூடிய மக்கள் இருந்துட்டு இருக்காங்க. அதை தாண்டி படித்த மக்களும் நிறைய இந்த பகுதியில் இருக்காங்க அப்படின்றது ரொம்பவே ஒரு கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். வணிகம் சார்ந்து இயங்கும் போதுன்னு சொல்லிட்டோம்னாலே இங்க இருக்கக்கூடிய மக்கள் மட்டும் இல்லாம தமிழ்நாட்டோட பிற பகுதிகளிலிருந்தும் இந்தியாவோட பிற பகுதிகளிலிருந்தும் வாழக்கூடிய மக்கள் இங்க இருந்துட்டு இருக்காங்க. அவங்க ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடியே இங்க வாக்குரிமை பெற்று இருக்கக்கூடிய மக்களாகவும் இல்ல ஜஸ்ட் பிழைப்புக்காக இருக்கக்கூடிய மக்களாகவுமே இருந்துட்டு இருக்காங்க. இதன் அடிப்படையில தான் இங்க அந்த வாக்களிக்கும் பேட்டர்ன் அப்படின்றது அமைஞ்சிட்டு இருக்கு. இந்த தியாகராய நகரை பொறுத்த வரைக்கும் 2,45,005 வாக்காளர்கள் இருக்காங்க. கடைசியா எலெக்ஷன் கமிஷன் டேட்டா படி 2,45,005 வாக்காளர்கள் இருக்காங்க. இதுல ஆண் வாக்காளர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1,20,000 வாக்காளர்களும், பெண் வாக்காளர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 1,24,000 வாக்காளர்களும் இருக்காங்க. இந்த தியாகராய நகரோட தேர்தல் வரலாறு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தியாகராய நகர் அப்படின்றது ரொம்பவே ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நீண்ட நெடிய ஒரு பாரம்பரியம் கொண்ட ஒரு தொகுதியாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லணும். ஏன்னா 1957லேயே இந்த தொகுதியானது உருவாக்கப்பட்டிருக்கு. ஸோ 1957லேருந்து 2021 வரை மொத்தம் 15 சட்டமன்ற தேர்தலில் இந்த தொகுதியானது கடந்து வந்திருக்கு. அந்த 15ல் திமுக 6 முறையும், அதிமுக 4 முறையும், காங்கிரஸ் 4 முறையும், தமிழ் மாநில காங்கிரஸ் 1 முறையும், அது 1996. மொத்தம் இந்த மாதிரி ஒவ்வொரு கட்சிகளுமே இதில் வெற்றி பெற்றிருக்காங்க. திமுக 6, அதிமுக 4, காங்கிரஸ் 4, தமிழ் மாநில காங்கிரஸ் 1. இதுல நம்ம இந்த நம்பரை பார்க்கும்போதே நமக்கு ஒரு முக்கியமான விஷயம் தென்படும். ஏன்னா சென்னை அப்படின்றத பொறுத்தளவுக்கு சென்னைனாலே ஒரு திமுகவோட கோட்டை, சென்னையில திமுக ஆதிக்கம் செலுத்துவாங்க அப்படின்றது நம்ம தொடர்ச்சியா பரவலா பார்க்கக்கூடிய விஷயம். நிதர்சனமாகவும் இருக்கு, டேட்டாவும் அப்படிதான் சொல்லிட்டு இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல சென்னையோட மையப்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு தொகுதியில திமுக 6, இப்பயுமே திமுக தான் லீட்ல இருக்காங்க. பட் ஆனா அதிமுக அப்படின்றது 4 முறை ஜெயிச்சிருக்காங்க. ஒரு டஃப் ஃபைட் இருந்திருக்க மாதிரி தான் தெரியுது. ஸோ இதை வச்சு பார்க்கும்போதே இந்த தொகுதியில 2 கட்சிகளும் எப்படி மாறி மாறி வந்திருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு தெரிய வருது. இதுல அதிமுக 4 முறை வந்திருக்கு, அவங்களோட ஸ்ட்ராங் ஃபுட்ஹோல்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாலும் அதிமுக எப்ப இருந்து வந்தாங்க அப்படின்றது ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. ஏன்னா 1957ல இந்த தொகுதியானது உருவாக்கப்பட்டிருக்கு. ஆனா அதிமுக முதல்ல இங்க ஜெயிக்கிறதுக்கான வருஷம் எப்போ ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1991ல தான் அதிமுக இங்க ஜெயிக்கிறாங்க. ஜெயலலிதாவோட வருகைக்கு பிறகுதான் இந்த தொகுதியில அதிமுகவோட ஒரு ஸ்ட்ராங் பிரசன்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லணும். 1991ல ஜெயிக்கிறாங்க. அதோட ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அடுத்து
2006, 2011, 2016ன்னு 3 முறை தொடர்ச்சியா இந்த தொகுதியை வந்து அதிமுக ஜெயிக்கிறாங்க. சென்னை மாதிரியான ஒரு இடத்துல அதிமுக வந்து தொடர்ச்சியா 3 முறை ஜெயிச்சிருக்கு அப்படின்றது ரொம்பவே ஒரு கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். திமுக 6 முறை ஜெயிச்சிருக்காங்க, காங்கிரஸ் 4, தமிழ் மாநில காங்கிரஸ் 1. ஸோ 2016 வரைக்கும் ஜெயிச்சாச்சு. அதுக்கப்புறம் 2021 தேர்தல் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 2021 தேர்தலும் திமுகவுக்கு ஈஸியா இருந்துடல. ஏன்னா வந்து இந்த தொகுதி வந்து டிஎம்கே விசஸ் ஏடிஎம்கே அப்படின்றது ரொம்பவே ஒரு டஃப் பேட்டிலா இருந்திருக்கு அப்படின்றது நம்ம போன ஸ்லைட்ல பார்த்தோம். அது மொத்தத்துக்கும் இந்த 2021ன்னு பார்த்தோம்னாலுமே வந்துட்டு இங்க வந்து ரொம்பவே ஒரு டஃப்பான பேட்டில் தான் இருந்திருக்கு. திமுகவில் ஜே கருணாநிதி களமிறங்கியிருந்தாரு. அவர் ஏற்கனவே இங்கு திமுகவை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினராக இருந்த ஜே அன்பழகனோட தம்பி. அவரோட மறைவுக்கு பிறகு ஜே கருணாநிதி இந்த தொகுதிக்கு சட்டமன்ற உறுப்பினராக திமுக சார்பில் களமிறக்கப்படுறாரு. அங்க அதிமுக சார்பில் சத்யநாராயணன் இருக்காரு. அவர் 2016ல் அதிமுக சார்பில் நின்று ஜெயிச்சவர். ஸோ 2 ஹெவி வெயிட்ஸ் வந்து 2021ல் இங்க வந்து களமிறக்குறாங்க. இவர் ஏற்கனவே அண்ணன் ஜெயிச்ச ஒரு தொகுதியிலிருந்து வர்றாரு. அவர் 2016ல் சட்டமன்ற உறுப்பினராக ஜெயிச்சவர் திருப்பி 2021க்கு வர்றாங்க. ஸோ இப்படி 2 ஹெவி வெயிட்ஸ் வரும்போது எப்படி ரிசல்ட் இருக்கும்னா இப்படிதான் ரிசல்ட் இருக்கும். வெறும் 137 வாக்குகள் வித்தியாசத்துல தான் இங்க வந்து வெற்றின்றது நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. திமுக வேட்பாளர் ஜே கருணாநிதி 56,035 வாக்குகள் வாங்கியிருந்தாரு. அதிமுகவோட வேட்பாளர் சத்யநாராயணன் 55,898 வாக்குகள் வாங்கி ரொம்ப ஒரு டஃப்பான பேட்டில் தான் 137 வாக்குகள் வித்தியாசத்துல ஜே கருணாநிதி அவரு ஜெயிச்சிருக்காரு. இப்படி ரொம்பவே ஒரு முக்கியமான தொகுதியா இந்த டி நகர் அப்படின்றது பார்க்கப்படுது. 2021க்கான தேர்தல் முடிவுகள் அப்படின்றது இப்படிதான் இருந்திருக்கு. ஸோ தேர்தல் முடிவுகள் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதுக்கப்புறம் ஒவ்வொன்றா நம்ம டீட்டெயிலா அனாலிசிஸ் பண்ணதான் இந்த முடிவு அப்படின்றது அந்த அனாலிசிஸ் மூலமா தான் நமக்கு தெரியும் எவ்வளவு ஒரு முக்கியமான முடிவு அப்படின்றது. ஸோ 2021 தேர்தலுக்கான அந்த ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்றது இந்த 137 அப்படின்றதா ரொம்பவே கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். 2021 பார்த்துட்டோம்னால 2024 நம்ம பார்க்காம இருக்கக்கூடாது. 2024ல் டி நகர் அப்படின்றது தென் சென்னை நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஒரு பகுதியாக தான் வருது. ஸோ 2021, 2024க்கான இந்த கம்பேரிசன் டேட்டாவை தான் நம்ம இதில் பார்க்குறோம். 2021ல் திமுக 56,035 வாக்குகள் வாங்கியிருந்தாங்க, ஜே கருணாநிதி வாங்கியிருந்தாரு. அப்போ அவங்க என்டிஏவா இருந்தாங்க. ஏடிஎம்கே பிளஸ் பிஜேபி அப்படின்றது இதுக்குள்ள இருந்துட்டு இருக்கு. 55,898 வாக்குகள், ரொம்ப ஒரு க்ளோஸ் கான்டெஸ்ட், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது. அதுக்கப்புறம் நாம் தமிழர் 14,567 வாக்குகள் வாங்குறாங்க. இது 2021. 2024 அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அங்க என்டிஏ வந்து 2ஆ உடையறாங்க. திமுக வழக்கம் போல அவங்க இந்தியா கூட்டணியில் இருக்காங்க. திமுக 51,090 வாக்குகள் இருக்கு. இங்க பிஜேபி ஏடிஎம்கே தனித்தனியா வரும்போது பிஜேபி ஒரு அப்பர் ஹேண்ட் எடுக்கிறாங்க. பிஜேபியோட இந்த ஸ்ட்ராங் ஹோல்டுக்கு எல்லாருக்கும் காரணம் தெரியும். பிஜேபியோட வேட்பாளராக வந்திருந்தது தமிழிசை சவுந்தரராஜன். அவங்க ஆளுநராக இருந்தவங்க அந்த பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு இந்த தொகுதியில் வந்து ஒரு வேட்பாளராக கிளம்பியிருந்தாங்க. அவங்க வந்து ரொம்ப ஒரு ஸ்டார் கேண்டிடேட், அவங்களோட முகம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அதனாலேயே பிஜேபிக்குன்றது ஒரு பெரிய வாக்கு அங்கே கிடைச்சிருந்துச்சு. 45,206 வாக்குகள் கிடைச்சிருந்தாங்க. 3வது இடத்துல அதிமுக 17,965. இப்போ இதை பார்க்கும்போது திருப்பியும் நமக்கு ஒரு கிளியர் பிக்சர் தெரியும். 2021ல் ரொம்ப ஒரு க்ளோஸ் கான்டெஸ்ட், டிஎம்கே விசஸ் ஏடிஎம்கே, வெறும் 137 வாக்குகள். 2024ல் பிஜேபியும் ஏடிஎம்கேவும் தனித்தனியாக நிற்கிறாங்க. ஒரு ஸ்ட்ராங்கான கூட்டணி கிடையாது. ஏடிஎம்கேக்கும் பெரிய கூட்டணி கிடையாது. பிஜேபி ஒரு ஆக இருக்கக்கூடிய என்டிஏல இருக்கக்கூடிய ஆட்களை வச்சுட்டு அவங்க நிற்கிறாங்க. அப்படி இருந்தாலும் டிஎம்கேக்கும் பிஜேபிக்குமான வாக்கு வித்தியாசம் அப்படின்றது பார்த்தோம்னா ரொம்பவே ஒரு 5,000 சொச்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் தான் அவங்க வந்து அந்த சூழலில் இருந்திருக்கு. பர்சன்டேஜில் பார்த்தோம்னாலுமே ஒரு 4 to 5% தான் டிஃபரன்ஸ் இருந்துட்டு இருக்கு. ஸோ இந்த டி நகர் அப்படின்றது திரும்ப திரும்ப நமக்கு ஒன்று நினைவுபடுத்திட்டே இருக்காது. சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும் சரி, நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும், அதிமுக திமுக அப்படின்றதுக்கான அந்த இடைவெளின்றது ரொம்பவே குறைஞ்சிட்டு தான் இருக்கு. ரொம்பவே ஒரு டஃப் காம்படிஷன் இந்த தொகுதியில் எப்பவுமே இருந்துட்டு இருக்கு. 2024ல் பிஜேபியும் ஏடிஎம்கேவும் தனியாக நின்றுதப்பையும் டிஎம்கேக்கு அந்த ஈக்குவலான ஃபைட் அப்படின்றது இங்கே நடந்திருக்கு டி நகர் தொகுதியில். ஒருவேளை 2024ல் ஏடிஎம்கேவும் பிஜேபியும் ஜாயின் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த பெர்முடேஷன் காம்பினேஷன் தான் பலராலும் போடப்பட்டு இருக்கு. அதிமுக தரப்புலையும் சரி, பாஜக தரப்புலையும் சரி, நம்ம சேர்ந்து நின்றுதான் நம்ம ஜெயிச்சிருக்கலாம், ஒரு 10 முதல் 15 தொகுதிகளில் நம்ம ஜெயிச்சிருக்கலாம் அப்படின்ற கணக்குகளை அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஒருவேளை அந்த 10 to 15ன்ற கணக்குகளில் எந்த தொகுதி இருக்கோ இல்லையோ, ஆனால் இந்த தொகுதி இருந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்கு. ஏன்னா டிஎம்கே வந்து இந்த இடத்துல பர்டிகுலராக அந்த தென் சென்னையில் இருக்கக்கூடிய டி நகரில் மட்டும் 51,090 வாக்குகள் வாங்கியிருந்தாங்க. ஒருவேளை அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்து நின்று என்டிஏ இருந்திருந்தாங்கன்னா 63,171 வாக்குகள் வாங்கி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நீங்க கூட சொல்லலாம்,
அரசியல்ல வந்து எப்பயுமே 1+1 2 கிடையாது. அந்த கூட்டணி சேரும்போது அந்த விஷயங்கள்லாம் மாறுன்ற விஷயங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். பட் இருந்தாலும் இந்த டிஃபரன்ஸ் அப்படின்றது ரொம்பவே வந்து ஒரு சிக்னிஃபிகண்டா இருந்துட்டு இருக்கு. இந்த தொகுதியில அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த டஃப் ஃபைட் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தான் தெரிஞ்சிட்டு இருக்கு. ஸோ டி நகர் தொகுதியோட 2021, 24 தேர்தலில் இருக்கக்கூடிய வாக்குகள் எவ்வளவு இருந்துச்சு, அதிமுகக்கு எவ்வளோ, திமுகக்கு எவ்வளோ, பாஜகக்கு எவ்வளோ, சேர்ந்திருந்தா எவ்வளோ அப்படின்ற பல்வேறு விஷயங்களை நம்ம பேசிட்டு இருக்கோம். ஓட்டிங் பேட்டர்ன் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரிஞ்ச இந்த நம்பர்ஸ் சொல்றோமே, இதெல்லாம் வந்து எங்களுக்கே தெரியுமே அப்படின்னு நீங்க கூட நினைக்கலாம். இப்போதான் நம்ம ரொம்பவே ஒரு முக்கியமான இடத்துக்கு வர்றோம். டி நகரோட பூத் லெவல் அனாலிசிஸ் 2021. இந்த பூத் லெவல் அப்படின்றது எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றத இன்னைக்கு நம்ம எல்லாருமே கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கோம். புதுசாக வரக்கூடிய தாவைக்கா வந்து நாங்கள் பூத் ஏஜென்ட்ஸை எல்லா இடத்துலையும் போட போகிறோம். எல்லா பூத்ஸுக்குமே வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு 65,000 பூத்ஸுக்கும் நாங்கள் பூத் ஏஜென்ட்ஸ் போட போகிறோம். ஏன்னா பூத் ஏஜென்ட்ன்ற ஒரு இருக்கும் பட்சத்தில் தான் உங்கள் கட்சி வலுவாக இருக்குது, உங்கள் கட்சியோட கட்டமைப்பு வலுவாக இருக்குது அப்படின்றது இன்னைக்கு எல்லாருக்குமே தெரியக்கூடிய ஒரு சூழல். அதிமுகவும் திமுகவும் அதில் வந்து ஒரு மாஸ்டர்ஸாக இருந்துட்டு இருக்காங்க. அவங்களோட கட்டமைப்பு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அப்படி ரொம்பவே ஒரு தேர்தலில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய ரொம்ப அதிமுக்கியத்துவம் வாய்ந்த இந்த பூத் லெவல் அனாலிசிஸ் அப்படின்றது ஒவ்வொரு தொகுதிக்கும் ஆதன் உங்களுக்காக பண்ணியிருக்கு. ஸோ இதில் பல டேட்டாஸை எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ இந்த டேட்டாவின் மூலமாக ஒரு வேட்பாளராக நிற்கக்கூடியவர் இந்த பூத்தில் மக்கள் இப்படி வாக்களிச்சிருக்காங்க, இந்த பூத்தில் மக்கள் இதன் அடிப்படையில் வாக்களிச்சிருக்காங்க, ஓ நம்ம இங்கே ஸ்ட்ராங்காக இருக்கோமா, நம்ம இங்கே வீக்காக இருக்குமா அப்படின்னு பல டேட்டாஸை இந்த பூத் லெவல் அனாலிசிஸில் நம்மளால் கொடுக்க முடியும். டி நகர் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா மொத்தம் 355 பூத்துகள் இருக்குது 2021 சட்டமன்ற தேர்தலில். இந்த பூத்தை 355ல் திமுக 195 இடங்களில் முதலிடமோ, அதிமுக 160 இடங்களில் முதலிடமோ வந்திருக்காங்க. நாம் தமிழர் ஒரு இடத்துல கூட முதலிடம் வர முடியல. ஒரு 35 பூத் அப்படின்றது டிஃபரன்ஸ் இருக்கும். ஆனால் அந்த டிஃபரன்ஸ்ன்றது ஓட்டில் எப்படி கன்வெர்ட் ஆச்சுன்றது நம்ம முன்னாடி ஸ்லைட்ஸில் பார்த்தோம். வெறும் 137 தான். ஸோ அப்போ ஒவ்வொரு பூத்தும் அப்படின்றது ரொம்பவே ஒரு குரூஷியலானது. அட் அன் ஆவரேஜாக நமக்கு ஒரு 800 to 1500 வந்து ஓட்ஸ் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஒவ்வொரு பூத்தும், ஒவ்வொரு வீடும், ஒவ்வொரு வார்டுமே வந்து அந்த கட்சியை சேர்ந்த கட்சிக்கும் சரி, அந்த கட்சியை சேர்ந்த வேட்பாளருக்கும் சரி ரொம்பவே ஒரு முக்கியமானது தான். ஸோ 355 பூத் இருக்குது. அதில் திமுக 195ல் முதலிடமோ, அதிமுக 160ல் முதலிடமோ, நாம் தமிழர் ஒரு இடத்துலையும் முதலிடம் வரல. இதுல அப்படியே இன்னும் கொஞ்சம் உள்ள போவோம், இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டா போகலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஜெயிச்சிட்டாங்க. ஆனா அது எப்படி இருந்துச்சு, அந்த பேட்டில் அப்படின்றது எப்படி இருந்துச்சு அப்படின்னு இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா போகலாம். இதுல திமுகவோட இது இருக்கு, அதுல அதிமுகவோட இருக்கு. இதுல திமுக 225 இடங்கள்ல ரொம்பவே கஷ்டப்பட்டு ஜெயிச்சிருக்காங்க. அதாவது 225 அப்படின்றது டிஃபிகல்ட்டான பூத்ஸா அவங்களுக்கு இருந்திருக்கு. 75 அப்படின்றது அவங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்கா ஈஸியா ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு வச்சுக்கலாம். அதே மாதிரி அதிமுக போனோம்னா அவங்க 236 இடங்கள் அவங்களுக்கு ரொம்பவே டிஃபிகல்ட்டா இருந்திருக்கு. ஈஸியான அவங்க ஜெயிக்கக்கூடிய, அவங்க நின்னாலே ஜெயிச்சிடலாம் அப்படின்ற மாதிரியான இடங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 81 பூத் இருந்திருக்கு. இந்த ஸ்ட்ராங் அண்ட் டிஃபிகல்ட் பூத்தை எப்படி கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம்னா, ஓட்டிங் டிஃபரன்ஸ்ல தான் இந்த கன்க்ளூஷனுக்கு வர்றோம். இப்போ ஃபர்ஸ்ட் பிளேஸுக்கும் செகண்ட் பிளேஸுக்கும் ஓட்டிங் டிஃபரன்ஸ் அப்படின்றது 20% மேலே இருந்தால் அதை வந்து நம்ம சேஃபான ஸ்ட்ராங்கான பூத் அப்படின்னு சொல்கிறோம். இதுவே ஃபர்ஸ்ட்டுக்கும் செகண்டுக்கும் டிஃபரன்ஸ்ன்றது 10% கீழே இருந்தால் அதை டிஃபிகல்ட்டான பூத் அப்படின்னு சொல்கிறோம். இன்னும் கிளியராக சொல்லணும் அப்படின்னா ஒரு பூத்தை எடுத்தே சொல்லிடலாம். இப்போ ஒரு போலிங் ஸ்டேஷன் 8 எடுத்துக்கலாம். அங்கே மொத்தம் 468 ஓட்டு இருக்குது. இதில் டிஎம்கே 216 ஓட்டு வாங்கியிருக்காங்க, ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்காங்க. ஏடிஎம்கே 120 ஓட்டு வாங்கி செகண்ட் பிளேஸில் இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருக்குமான அந்த ஓட்டிங் டிஃபரன்ஸ் அப்படின்றது 25.6, விச் மீன்ஸ் 20க்கு மேலே வருது. அப்போது இது வந்து டிஎம்கேக்கு ஸ்ட்ராங்கான ஒரு பூத். இன்னொரு எக்ஸாம்பிள் கூட நம்ம எடுத்துக்கலாம். 49 போலிங் ஸ்டேஷன் 49 எடுத்துக்கிட்டோன்னா இங்கே டோட்டல் ஓட்ஸ் அப்படின்றது 249. அதில் டிஎம்கே செகண்ட் பிளேஸ் 68 இருக்காங்க, ஏடிஎம்கே ஃபர்ஸ்ட் பிளேஸ் 128 ஓட்டு வாங்கியிருக்காங்க. இங்கே ஓட்டிங் டிஃபரன்ஸ் அப்படின்றது 24.10. ஸோ இப்போ இது அதிமுகவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு பூத் அப்படின்ற கன்க்ளூஷனுக்கு வரோம். இப்போ இதுலேயே நமக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். ஃபர்ஸ்ட் பிளேஸுக்கும் செகண்ட் பிளேஸுக்கும் 20%க்கு மேலே ஓட்டிங் டிஃபரன்ஸ் இருந்துச்சுன்னா அது அவங்களுக்கு ஸ்ட்ராங்கான பூத். இப்போ இந்த டிஃபிகல்ட்டான பூத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள்னா போலிங் ஸ்டேஷன் 20 எடுத்துக்கலாம். இங்கே மொத்தம் இருக்கக்கூடிய ஓட்டு அப்படின்றது 486 ஓட்டு இருக்குது. இங்கே ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்திருக்குது டிஎம்கே, செகண்ட் பிளேஸ் வந்திருக்குது ஏடிஎம்கே. ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்திருக்க டிஎம்கே 214 ஓட்டு வாங்கியிருக்காங்க, செகண்ட் பிளேஸ் வந்திருக்கக்கூடிய ஏடிஎம்கே 182 ஓட்டு வாங்கியிருக்காங்க. இதோட ஓட்டிங் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 6.5%, அதாவது 10%க்கு கீழே இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம டிஃபிகல்ட்டான அந்த ஏரியாவுக்குள்ளே இந்த பூத்தை வந்து நம்ம ஃபிட் பண்ணுறோம். ஸோ இதுலேருந்தே நமக்கு ஒரு கிளியர்
ஐடியா கிடைச்சிருக்கும். 20% மேல ஒரு டிஃபரன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, அத நம்ம வந்து நம்பர் ஃபர்ஸ்ட் வந்தவங்களுக்கு ஸ்ட்ராங்கான பூத்ன்னு சொல்லிடுறோம். இதுவே 10% கீழ இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, அத ஒரு டிஃபிகல்ட்டான பூத் அப்படின்ற கேட்டகரியில வைக்கிறோம். ஸோ இந்த 2 கேட்டகரிய வச்சு பார்க்கும்போது, திமுகக்கு இந்த தொகுதியில 225 டிஃபிகல்ட்டான பூத்ஸ் இருக்கு. இவங்களுக்கு திமுகக்கு 75 ஸ்ட்ராங்கான பூத்ஸ் இருக்கு. அதிமுகக்கு டிஃபிகல்ட்டானது எவ்வளவு இருக்குன்னா 236 இருக்கு. அவங்களுக்கு ஸ்ட்ராங்கானது 81 இருக்கு. ஸோ இவங்களுக்கு இது ஸ்ட்ராங்கா இருக்கு, அவங்களுக்கு அது ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டா எது எதுன்னு தெரியணும் அப்படின்ற கேள்வியும் வரும். அதை தான் நம்ம இந்த அனாலிசிஸ்ல பண்ண போறோம், பண்ணியிருக்கோம். ஸோ இதை பத்தின ஃபுல் டீடைல் வேணும் அப்படின்னா கீழே இந்த ஸ்கிரீன்ல வரக்கூடிய நம்பருக்கு நீங்க கால் பண்ணும் பட்சத்துல இந்த டி நகரோட ஃபுல் அனாலிசிஸ், அதாவது அந்த 355 பூத்லையும் யாரு எவ்வளவு வாங்கியிருக்காங்க, எந்த இடத்துல திமுக ஸ்ட்ராங்கா இருக்கு, எந்த இடத்துல அதிமுக ஸ்ட்ராங்கா இருக்கு, எந்த இடத்துல ஈஸியா ஜெயிச்சிடலாம், எந்த இடத்துல இன்னும் நம்ம வேலை செய்யணும் அப்படின்ற ஃபுல் அனாலிசிஸை ஆதன் பண்ணியிருக்காங்க. கீழே ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய நம்பர்ல நீங்க கால் பண்ணும் பட்சத்துல இந்த தொகுதிக்கு, அதாவது டி நகர் தொகுதிக்கான ஒரு ஃபுல் ஓட்டிங் பேட்டர்ன் அனாலிசிஸை நம்ம உங்களுக்கு கொடுப்போம். இப்போ இந்த ஒவ்வொரு கேட்டகரியிலுமே டாப் 3 மட்டும் நம்ம எடுத்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சொல்லியிருந்தோம் 2021 355 பூத்துல திமுக 75 இடங்கள்ல சேஃபா இருக்காங்க, ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்த 75 இடங்கள்ல டாப் 3 என்ன அப்படின்றத இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ அதில் முதல்ல வருது போலிங் ஸ்டேஷன் நம்பர் 109, கோடம்பாக்கம் நியூ வார்ட் நம்பர் 134 காமராஜர் காலனி 2nd ஸ்ட்ரீட், கோடம்பாக்கம் நியூ வார்ட் நம்பர் 134 காமராஜர் காலனி 5th ஸ்ட்ரீட். இந்த இடத்துல வந்து திமுக ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஏன்னா திமுக இங்கே 426 ஓட்டு வாங்கியிருக்காங்க, அதிமுக வெறும் 165 ஓட்டு தான் வாங்கியிருக்காங்க. இதுலேருந்தே தெரியும் திமுக இந்த இடத்துல எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்றது. ஸோ அதனால தான் இது நம்பர் 1 பிளேஸில் ஃபாலோ ஆகுது. அதுக்கடுத்து நம்ம பார்த்தோம்னா நம்பர் 2ல இருக்கக்கூடிய போலிங் ஸ்டேஷன் 42 ஏரியா வந்து வடபழனி நியூ வார்ட் நம்பர் 132 பஜனை கோயில் ஸ்ட்ரீட். இந்த இடம் திமுகவுக்கு ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏன்னா இங்கே திமுக 418 ஓட்டு வாங்கியிருக்காங்க, அதிமுக வெறும் 138 ஓட்டு தான் வாங்கியிருக்காங்க. டிஃப்ரென்ஸ்ன்றது நம்ம கண்கூடவே தெரியுது. ஒரு 250 ஓட்டுக்கு மேலே டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்றனால இதுவுமே வந்து திமுகவான ஸ்ட்ராங் ஜோனில் டாப் 2ல வருது. டாப் 3ல 3வது இடத்துல இருக்கக்கூடிய போலிங் ஸ்டேஷன் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 188 தியாகராய நகர் நியூ வார்ட் நம்பர் 141 கார்பரேட் காலனி 1st ஸ்ட்ரீட், தியாகராய நகர் நியூ வார்ட் நம்பர் 141 ஸ்ரீனிவாசபுரம். இந்த இடம் அப்படின்றது திமுகவுக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய இடம். ஏன்னா இங்கே திமுக 412 ஓட்டு வாங்கியிருக்காங்க, அதிமுக வெறும் 197 ஓட்டு தான் வாங்கியிருக்காங்க. ஸோ திமுகவுக்கு இருக்கக்கூடிய 75 ஸ்ட்ராங்கான இடங்களில் டாப் 3 மட்டும் நம்ம இப்போ சொல்லியிருந்தோம். அதே மாதிரி அதிமுகவும் 81 இடங்களில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அவங்களுக்கு டாப் 3 வரக்கூடிய இடம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் வரக்கூடியது போலிங் ஸ்டேஷன் நம்பர் 192. இதுதான் வந்து அதிமுகவுக்கு ஸ்ட்ராங்காக வரக்கூடிய முதல் ஒரு போலிங் ஸ்டேஷன். வெஸ்ட்மாம்பலம் நியூ வார்ட் நம்பர் 135 ரத்னதாஸ் ஸ்ட்ரீட், வெஸ்ட்மாம்பலம் நியூ வார்ட் நம்பர் 135 பக்தவச்சலம் ஸ்ட்ரீட், வெஸ்ட்மாம்பலம் நியூ வார்ட் நம்பர் 135 காலா ஃபிளாட், வெஸ்ட்மாம்பலம் நியூ வார்ட் நம்பர் 135 பாலகிருஷ்ண முரளி ஸ்ட்ரீட், வெஸ்ட்மாம்பலம் நியூ வார்ட் நம்பர் 135 ஸ்ரீவித்யா ஃபிளாட், வெஸ்ட்மாம்பலம் நியூ வார்ட் 135 ஸ்ரீனிவாச பிள்ளை ஸ்ட்ரீட். இங்கே வந்து அதிமுக ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஏன்னா அதிமுக 432 ஓட்டு வாங்கியிருக்காங்க, திமுக 79 ஓட்டு தான். கிட்டத்தட்ட ஒரு 300 ஓட்டுக்கு மேலே வந்து அதிமுக லீடிங்கில் இருக்காங்க இந்த இடத்துல. ஸோ அதனால அது அவங்களுக்கு ஸ்ட்ராங்கான நம்பர் 1 இடமா வந்து அமையுது. இதுக்கு அடுத்து போலிங் ஸ்டேஷன் நம்பர் 210 அது வந்து வெஸ்ட்மாம்பலம் நியூ வார்ட் நம்பர் 135 கேவி காலனி 1st ஸ்ட்ரீட், வெஸ்ட்மாம்பலம் நியூ வார்ட் நம்பர் 135 கேவி காலனி 2nd ஸ்ட்ரீட், வெஸ்ட்மாம்பலம் நியூ வார்ட் நம்பர் 135 கேவி காலனி, வெஸ்ட்மாம்பலம் நியூ வார்ட் நம்பர் 135 ராம்ஸ் ஃபிளாட்ஸ், வெஸ்ட்மாம்பலம் நியூ வார்ட் நம்பர் 135 கேவி காலனி 3rd ஸ்ட்ரீட், வெஸ்ட்மாம்பலம் நியூ வார்ட் 135 கேவி காலனி 4th ஸ்ட்ரீட், அதே 5th ஸ்ட்ரீட் 6th ஸ்ட்ரீட், வெஸ்ட்மாம்பலம் நியூ வார்ட் 135 போஸ்டல் காலனி 1st ஸ்ட்ரீட். இந்த மாதிரியான இடங்களில் அதிமுக வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இந்த பூத்தில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அவங்க ஒரு 391 ஓட்டு வாங்கியிருக்காங்க. திமுக அப்படின்றது வெறும் 75 ஓட்டு தான். 300 ஓட்டுக்கு மேலே ஒரு அதிகமாக வாங்கியிருக்கிறதுனால அதிமுகவோட டாப் 3 இதில் வந்து இது வந்து இந்த போல், அதாவது 210வது போலிங் ஸ்டேஷன் இடம்பெற்றிருக்கு. அதுக்கடுத்து போலிங் ஸ்டேஷன் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 197 வெஸ்ட்மாம்பலம் நியூ வார்ட் நம்பர் 135 போஸ்டல் காலனி 4th ஸ்ட்ரீட், வெஸ்ட்மாம்பலம் நியூ வார்ட் நம்பர் 135 கோபாலன் ஸ்ட்ரீட், வெஸ்ட்மாம்பலம் நியூ வார்ட் நம்பர் 135 திருவேங்கடம் ஸ்ட்ரீட். இந்த இடத்துலையுமே அதிமுக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அவங்க ஒரு 365 ஓட்டு வாங்கியிருக்காங்க, திமுக வெறும் 53 ஓட்டு தான் வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த சேஃபான இடங்களில் வெறும் டாப் 3 இடங்களை மட்டும் நம்ம இப்போ எடுத்து சொல்லியிருக்கோம். டாப்பான இடங்கள் எப்படி முக்கியமோ இந்த டிஃபிகல்ட்டான இடங்கள் தான் ரொம்பவே க்ரூஷியலாக ப்ளே பண்ணும். ஏன்னா இந்த மாதிரியான இடத்துல தான் அவங்க இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேலை செய்யும் பட்சத்தில் இந்த டிஃபிகல்ட்டுன்றதை அவங்க ஸ்ட்ராங்காக மாற்றக்கூடிய வாய்ப்பு அந்த கட்சியினருக்கு அமையும். ஸோ டிஃபிகல்ட் வந்து திமுக 225 இருக்குது, அதிமுக 236 இருக்குது. இதுலேயுமே நம்ம டாப் 3 இடங்களை எடுத்து சொல்லும் பட்சத்தில் அது வந்து எல்லாருக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ வந்து திமுகவுக்கு 225ல் முதல்ல டாப் 3ல வரக்கூடிய இடம், டிஃபிகல்ட்டாக இருக்கக்கூடிய இடம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா போலிங் ஸ்டேஷன் நம்பர் 100A வெஸ்ட்மாம்பலம் நியூ வார்ட் நம்பர் 133 ருக்மணி ஸ்ட்ரீட், வெஸ்ட்மாம்பலம் நியூ வார்ட் நம்பர் 133 ராம்ஜி ஃபிளாட்ஸ், வெஸ்ட்மாம்பலம் நியூ வார்ட் நம்பர் 133 காமாட்சிபுரம் 1st ஸ்ட்ரீட், வெஸ்ட்மாம்பலம் நியூ வார்ட் நம்பர் 133 காமாட்சிபுரம் 2nd ஸ்ட்ரீட், அசோக் நகர் நியூ வார்ட் நம்பர் 133 49th ஸ்ட்ரீட்,
வெஸ்ட் மாம்பலம் நியூ வார்டு நம்பர் 133 ராம் காலனி, வெஸ்ட் மாம்பலம் நியூ வார்டு நம்பர் 133 கூகுள் ஃபிளாட்ஸ். இந்த இடம் வந்து ரொம்பவே திமுகவுக்கு டிஃபிகல்ட்டான இடமா தான் இருக்கு. ஏன்னா அதிமுக அங்கே 202 ஓட்டு வாங்கியிருக்காங்க, திமுக 29 ஓட்டு வாங்கியிருக்காங்க, மக்கள் நீதி மையம் 45 ஓட்டு வாங்கியிருக்காங்க, நாம் தமிழர் 6 ஓட்டுன்றது வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி மித்தவங்களுக்கு பிரிகிற ஓட்டுகளையும் அதிமுக போகக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா சில ஓட்டுகளையும் திமுக வாங்கும் பட்சத்தில் இந்த இடத்த அவங்க சீல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. ஸோ அதனாலேயே இது வந்து அவங்களுக்கு டிஃபிகல்ட்டான இடங்கள்ல நம்பர் 1ல வருது. அதுக்கு அடுத்து வரக்கூடிய போலிங் ஸ்டேஷன் 98 வெஸ்ட் மாம்பலம் நியூ வார்டு நம்பர் 133 மூர்த்தி ஸ்ட்ரீட், வெஸ்ட் மாம்பலம் நியூ வார்டு நம்பர் 133 துவாரகா ஃபிளாட்ஸ். இந்த இடம் வந்து திமுகவுக்கு ரொம்ப ஒரு வீக்கான இடமா தான் இருக்கு. ஏன்னா திமுக 32 ஓட்டு தான் வாங்கியிருக்காங்க, அதிமுக 179 ஓட்டு வாங்கியிருக்காங்க. ஆனால் மக்கள் நீதி மையமும் நாம் தமிழரும் சேர்ந்து அவங்க ஒரு 36 ஓட்டு வாங்கியிருக்காங்க. இந்த ஓட்டுகளை இவங்க பக்கம் கொண்டு வரும் பட்சத்திலையும் அதிமுகவுக்கு எதிராக இன்னும் கொஞ்சம் வேலை அதிகமாக பார்க்கும் பட்சத்திலையும் இந்த இடத்தையுமே வந்து அவங்க வந்து சீல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால இதையுமே நம்ம ஒரு டிஃபிகல்ட்டான போலிங் ஸ்டேஷனில் தான் வைக்கிறோம். இந்த டாப் 3 போலிங் ஸ்டேஷனில் தேர்ட் வரக்கூடியது போலிங் ஸ்டேஷன் நம்பர் 156 தியாகராய நகர் நியூ வார்டு நம்பர் 136 அனுமன் ஸ்ட்ரீட், தியாகராய நகர் நியூ வார்டு நம்பர் 136 ராஜா சார் ஸ்ட்ரீட், தியாகராய நகர் நியூ வார்டு நம்பர் 136 குப்புசாமி ஸ்ட்ரீட், தியாகராய நகர் நியூ வார்டு நம்பர் 136 சோமசுந்தரம் ஸ்ட்ரீட், தியாகராய நகர் நியூ வார்டு நம்பர் 136 நபார்ட் பேங்க் குவார்ட்டர்ஸ், தியாகராய நகர் நியூ வார்டு நம்பர் 136 இன்கம் டேக்ஸ் குவார்ட்டர்ஸ். இந்த இடமே வந்துட்டு திமுகவுக்கு ஒரு டிஃபிகல்ட்டான இடமா தான் இருக்கு. ஏன்னா ஏடிஎம்கே 127 ஓட்டு வாங்கியிருக்காங்க, திமுக 38 ஓட்டு தான் வாங்கியிருக்காங்க. திமுகக்கு இருக்கக்கூடிய டிஃபிகல்ட்டான 225 பூத்ஸ்ல ஒரு டாப் 3 பூத்ஸை மட்டும் நம்ம எடுத்து பேசியிருந்தோம். அடுத்து அப்படியே அதிமுகக்கு இருக்கக்கூடிய டிஃபிகல்ட்டான பூத்ஸையும் பார்த்துடலாம். அதுல முதல்ல வரக்கூடியது போலிங் ஸ்டேஷன் நம்பர் 65 அசோக் நகர் நியூ வார்டு நம்பர் 132 5th ஸ்ட்ரீட் அசோக் நகர், அசோக் நகர் நியூ வார்டு நம்பர் 132 6th ஸ்ட்ரீட், அசோக் நகர் நியூ வார்டு 132 7th ஸ்ட்ரீட், அசோக் நகர் நியூ வார்டு 132 8th ஸ்ட்ரீட். இந்த இடம் வந்து அதிமுகவுக்கு ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டான இடமா தான் இருக்கு. ஏன்னா திமுக 237 ஓட்டு வாங்கியிருக்காங்க, அதிமுக 68 ஓட்டு வாங்கியிருக்காங்க, மக்கள் நீதி மையமும் நாம் தமிழரும் இந்த இடத்துல குரூஷியலான ப்ளே பண்ணியிருக்காங்க. 2 பேருமே சேர்ந்து 80 ஓட்டுக்கு மேலே வாங்கியிருக்காங்க. ஸோ இது வந்து அதிமுகவுக்கு ரொம்பவே கவனிக்கப்பட வேண்டிய ஒரு பூத்தாக தான் இருக்கு. ஸோ அடுத்து போலிங் ஸ்டேஷன் நம்பர் 115 கோடம்பாக்கம் நியூ வார்டு நம்பர் 134 ராஜாராம் காலனி, கோடம்பாக்கம் நியூ வார்டு நம்பர் 134 நியூ ஸ்ட்ரீட், கோடம்பாக்கம் நியூ வார்டு நம்பர் 134 குகன் ஸ்ட்ரீட், கோடம்பாக்கம் நியூ வார்டு நம்பர் 134 மகாலட்சுமி ஃபிளாட்ஸ். இந்த இடம் வந்து அதிமுகவுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கு. ஏன்னா அதிமுக 72 ஓட்டு வாங்கியிருக்காங்க, திமுக 189 ஓட்டு வாங்கியிருக்காங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மக்கள் நீதி மையம் நாம் தமிழரும் இந்த இடத்துலையுமே ஒரு குரூஷியலான ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ இதையுமே அதிமுக அதாவது 115வது போலிங் ஸ்டேஷனையுமே அதிமுக கவனிக்க வேண்டிய ஒரு போலிங் ஸ்டேஷனாக தான் இருக்கு. அதுக்கடுத்து போலிங் ஸ்டேஷன் 116 கோடம்பாக்கம் நியூ வார்டு நம்பர் 134 கோவிந்தராஜ் ஸ்ட்ரீட், கோடம்பாக்கம் நியூ வார்டு நம்பர் 134 ரத்னசபா ஸ்ட்ரீட். இந்த இடம் வந்து அதிமுகவுக்கு ரொம்பவே ஒரு டிஃபிகல்ட்டான இடம் தான். ஏன்னா அதிமுக 73 ஓட்டு வாங்கியிருக்காங்க, திமுக 240 ஓட்டு வாங்கியிருக்காங்க. ஸோ இப்படி அதிமுக அண்ட் திமுகவோட டிஃபிகல்ட்டு அண்டு ஸ்ட்ராங்கான இடங்கள் இருக்கக்கூடிய டாப் 3 இடங்களை மட்டும் நம்ம இங்கே சொல்லியிருக்கோம். இப்போ இதுலேருந்தே நமக்கு ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் இந்த ஓட்டிங் பேட்டர்ன் அனாலிசிஸில் என்ன இருக்க போகுது அப்படின்னு. இது நம்ம வெறும் ஒரு சாம்பிள் மட்டும் தான் காமிச்சிட்டு இருக்கோம். மொத்தம் 355 இருக்கு. அதில் திமுக எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்க, அதிமுக எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்க, எந்தெந்த இடங்கள்ல டிஃபிகல்ட்டா இருக்கு, எந்தெந்த இடங்களை அவங்க இன்னும் கான்சென்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்ற அனாலிசிஸ் தான் அதுல இருக்கு. அதுல ஒரு டீசர் மட்டும் தான் நம்ம சொல்லியிருக்கோம். ஒரு 5 இடங்கள்ல திமுக இந்த மாதிரியான 5 பூத்ஸ்ல திமுக ஸ்ட்ராங்கா இருக்காங்க, இந்த மாதிரியான 5 இடங்கள்ல அதிமுக ஸ்ட்ராங்கா இருக்காங்க, இங்க வந்து ரொம்ப ஓட்டு கம்மியா வாங்கியிருக்காங்க, இங்க ரொம்ப ஓட்டு கம்மியா வாங்கியிருக்காங்க, இதெல்லாம் நீங்க கவனிக்க வேண்டும் அப்படின்ற மாதிரியான இடங்களை நம்ம சொல்லியிருக்கோம். இதை தாண்டி இதுல ரொம்பவே பல டேட்டாஸ் இருந்துட்டு இருக்கு. அதாவது திமுக 50க்கு குறைவான ஒரு பூத்துல எங்கெல்லாம் வாங்கியிருக்காங்க அப்படின்ற டேட்டாலாம் இதுல இருக்கு. ஒரு பூத்துல 50க்கும் குறைவான வாக்கள் வாங்குறது அப்படின்றது ரொம்பவே ஒரு கன்சர்னான விஷயம். அந்த மாதிரி பூத்ஸ் ஏடிஎம்கே எங்க இருக்கு, டிஎம்கே எங்க இருக்கு. ஸோ 500க்கும் அதிகமான வாக்கள் எங்க வாங்கியிருக்காங்க, அது ரொம்ப ஒரு சேஃபான இடமா பார்க்கப்படும். ஒரு 1000 ஓட்டுல 500 மேல வாங்கிட்டா கிட்டத்தட்ட நம்ம அந்த பூத்தை வந்து சீல் பண்ண மாதிரி. ஸோ அந்த மாதிரியான பூத்ஸ் எங்க இருக்கு, இன்டர்மீடியட் பூத்ஸ் எங்க இருக்கு, 150 to 200 எங்க இருக்கு, 200 to 250 எங்க இருக்கு, எங்க ஈக்குவலா 2 பேருமே வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்ற பல கேட்டகரிஸை இந்த பூத் அனாலிசிஸ்ல நம்ம வச்சிருக்கோம். இது ஒரு ஃபுல் அனாலிசிஸ் வேணும், இதை பத்தின ஒரு டீடைல் அனாலிசிஸ் வேணும் அப்படின்னா நீங்க ஆதன் மீடியாவை இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணீங்கன்னா இந்த தொகுதி டி நகர் தொகுதிக்கான அனாலிசிஸ் நம்ம கொடுக்க முடியும். இது மட்டும் இல்லாம ஒவ்வொரு தொகுதிக்கும் எந்த தொகுதிக்கு வேணும்னாலும் நம்மள்ட்ட அனாலிசிஸ் இருக்கு. ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி 234 தொகுதிக்குமே இந்த ஓட்டிங் பேட்டர்ன் அனாலிசிஸை நம்ம இங்க பண்ணியிருக்கோம். இது 2021. 2024 பொறுத்த வரைக்கும் மொத்தம் 229 பூத் இருக்கு. அதுல திமுக 134 இடங்கள்ல முதலிடமும், பாஜக 95 இடங்கள்லயும் முதலிடம் வந்திருக்காங்க. இதுல கவனிக்கப்பட வேண்டிய விஷயம், அதிமுக ஒரு இடத்துலயுமே முதலிடத்துக்கு வர முடியல. ஸோ இந்த 229ல டிஎம்கேக்கு வந்து 116 பூத் அப்படின்றது வந்து ஒரு டிஃபிகல்ட்டான பூத்தாகவும், 81 பூத் அப்படின்றது அவங்களுக்கு ஸ்ட்ராங்கான பூத்தாகவும் இருக்கு. செகண்ட் பிளேஸ் வந்த பிஜேபிக்கு 151 பூத் வந்து டிஃபிகல்ட்டாகவும், 66 பூத் வந்து அவங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய பூத்தாகவும் அமைஞ்சிருக்கு. இங்கே நம்ம எல்லாருக்குமே தெரியும் பிஜேபியும் ஏடிஎம்கேவும் தனியாக நின்னாங்க. ஏடிஎம்கே தேர்ட் பிளேஸ் வந்து
வந்திருந்தாங்க. தேர்ட் பிளேஸ் வந்திருந்த ஏடிஎம்கேக்கு இங்கே ஸ்ட்ராங்கான பூத்ஸே இல்லை அப்படின்றது தான் இதில் வந்து ஒரு ஷாக்கிங்கான டேட்டா. அவங்களுக்கு இருக்கக்கூடிய 229 பூத், அதாவது எல்லா பூத்துமே வந்து அவங்களுக்கு ஒரு டிஃபிகல்ட்டான பூத். அதுக்கு பல ஃபேக்டர்ஸ் இருக்குது. அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்து நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இருக்கக்கூடிய இந்த 229 பூத்தில் யார் யார் எவ்வளோ சேஃபாக இருக்காங்க, எந்தெந்த இடங்களில் சேஃபாக இருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ திமுக சேஃபாக இருக்கக்கூடிய டாப் 3 இடங்களை ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ திமுக டாப்பாக இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு 3 இடங்களில் முதல்ல வரக்கூடியது போலிங் ஸ்டேஷன் 27, வடபழனி நியூ வார்டு நம்பர் 130 ரங்கஜன் மத்திய வீதி, வடபழனி நியூ வார்டு நம்பர் 130 ராஜாங்கம் மத்திய வீதி ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீட், வடபழனி நியூ வார்டு நம்பர் 130 ராஜாங்கம் மத்திய வீதி செகண்ட் ஸ்ட்ரீட். இந்த இடத்துல திமுக ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்காங்க. திமுக 551 ஓட்டு வாங்கியிருக்காங்க. செகண்ட் இடத்துல இருக்கக்கூடிய ஏடிஎம்கே 254 ஓட்டு தான் வாங்கியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கான டிஃப்ரென்ஸ் அப்படின்றது ஒரு 250 ஓட்டு கிட்ட இருக்குது. ஸோ அதனாலேயே இது அவங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய பூத்தில் முதல்ல வருது. அதுக்கடுத்து வரக்கூடிய போலிங் ஸ்டேஷன் அப்படின்றது போலிங் ஸ்டேஷன் நம்பர் 34, வடபழனி நியூ வார்டு 135 ஒட்டகபாளையம் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீட், வடபழனி நியூ வார்டு நம்பர் 135 ஒட்டகபாளையம் செகண்ட் ஸ்ட்ரீட், வடபழனி நியூ வார்டு 135 ஒட்டகபாளையம் தேர்ட் ஸ்ட்ரீட், வடபழனி நியூ வார்டு நம்பர் 135 ஒட்டகபாளையம் ஃபோர்த் ஸ்ட்ரீட் இதெல்லாம் வருது. வடபழனி நியூ வார்டு நம்பர் 135 ஒட்டகபாளையம் 7th ஸ்ட்ரீட், 8th ஸ்ட்ரீட், 9th ஸ்ட்ரீட், 10th ஸ்ட்ரீட். அதுக்கப்புறம் வந்து வடபழனி நியூ வார்டு நம்பர் 135 ஒட்டகபாளையம் 6th ஸ்ட்ரீட், நியூ நம்பர் 130, நியூ நம்பர் 18, வடபழனி நியூ வார்டு நம்பர் 135 ஒட்டகபாளையம் 12th ஸ்ட்ரீட், 13th ஸ்ட்ரீட்னு இந்த ஒட்டகபாளையம்ல இருக்கக்கூடிய ஆல்மோஸ்ட் எல்லா ஏரியாவிலையுமே வந்துட்டு திமுக ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க. இந்த போலிங் ஸ்டேஷன் 34, இதில் திமுக 527 ஓட்டு வாங்கியிருக்காங்க. அதிமுக வெறும் 188 ஓட்டு தான் வாங்கியிருக்காங்க. டிஃப்ரென்ஸ்ன்றது ஒரு 300க்கு மேலே இருக்குது. ஸோ இந்த இடத்துல திமுக ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்காங்க அப்படின்றதுனால தான் இது இந்த ஸ்ட்ராங்கான ஏரியாக்குள்ளே வருது. இதில் தேர்ட் வரக்கூடிய இடம் பார்த்தோம்னா போலிங் ஸ்டேஷன் நம்பர் 80, அசோக் நகர் நியூ வார்டு நம்பர் 135 83rd ஸ்ட்ரீட், அசோக் நகர் நியூ வார்டு நம்பர் 135 84th ஸ்ட்ரீட். இந்த இடத்துலையுமே திமுக ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்காங்க. திமுக 525 ஓட்டு வாங்கியிருக்காங்க. அதிமுக வெறும் 173 ஓட்டு தான் வாங்கியிருக்காங்க. ஸோ திமுக 2024 இருக்கக்கூடிய 229 பூத்ஸில் 81 பூத்ஸில் ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னு சொன்னோம். அதில் இருக்கக்கூடிய டாப் 81 மட்டும் தான் நம்ம சொல்லியிருக்கோம். அதுக்கடுத்து பிஜேபி 66 இடங்களில் ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னு நம்ம சொல்லியிருந்தோம். அந்த 66ல் டாப் 3 எது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். ஸோ பிஜேபி ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய இடங்களில் முதல்ல வருது போலிங் ஸ்டேஷன் நம்பர் 203, வெஸ்ட் மாம்பலம் நியூ வார்டு நம்பர் 134 குப்பையா ஸ்ட்ரீட், வெஸ்ட் மாம்பலம் நியூ வார்டு நம்பர் 134 குப்பையா ஸ்ட்ரீட் பட்டாணி ஃபிளாட்ஸ், வெஸ்ட் மாம்பலம் நியூ வார்டு நம்பர் 134 குப்பையா ஸ்ட்ரீட் மௌலி ஃபிளாட்ஸ், வெஸ்ட் மாம்பலம் நியூ வார்டு நம்பர் 134 குப்பையா ஸ்ட்ரீட் அமிர்தா ஃபிளாட்ஸ், வெஸ்ட் மாம்பலம் நியூ வார்டு நம்பர் 134 குப்பையா ஸ்ட்ரீட் சங்கரநாராயணன் ஃபிளாட்ஸ். இந்த ஏரியாலையுமே வந்து பிஜேபி ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்காங்க. பிஜேபி 527 ஓட்டு வாங்கியிருக்காங்க. திமுக வெறும் 103 ஓட்டு தான் வாங்கியிருக்காங்க. 400 ஓட்டு இந்த இடத்துல அதிகமாக வாங்கி பிஜேபி ரொம்பவே ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டு எடுக்கிறாங்க. அவங்க அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய போலிங் ஸ்டேஷன்றது 192, வெஸ்ட் மாம்பலம் நியூ வார்டு நம்பர் 134 ரத்னதாஸ் ஸ்ட்ரீட், வெஸ்ட் மாம்பலம் நியூ வார்டு நம்பர் 134 பக்தவச்சலம் ஸ்ட்ரீட், வெஸ்ட் மாம்பலம் நியூ வார்டு நம்பர் 134 காலா ஃபிளாட்ஸ், வெஸ்ட் மாம்பலம் நியூ வார்டு நம்பர் 134 பாலகிருஷ்ண முரளி ஸ்ட்ரீட், வெஸ்ட் மாம்பலம் நியூ வார்டு நம்பர் 134 ஸ்ரீவித்யா ஃபிளாட்ஸ், வெஸ்ட் மாம்பலம் நியூ வார்டு நம்பர் 134 ஸ்ரீனிவாச பிளே ஸ்ட்ரீட். இந்த இடத்துலையுமே வந்து பிஜேபி ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டு எடுக்கிறாங்க. பிஜேபி 510 ஓட்டு வாங்கியிருக்காங்க. டிஎம்கே வெறும் 66 ஓட்டு தான். டிஃப்ரென்ஸ் அப்படின்றது 400க்கும் மேலே போயிட்டு இருக்கு. அதுக்கடுத்து போலிங் ஸ்டேஷன் 160, தியாகராய நகர் நியூ வார்டு நம்பர் 130 ராஜமன்னார் ஸ்ட்ரீட், தியாகராய நகர் நியூ வார்டு நம்பர் 130 முருகேசன் ஸ்ட்ரீட், தியாகராய நகர் நியூ வார்டு நம்பர் 133 லக்ஷ்மணன் சாலை, தியாகராய நகர் நியூ வார்டு நம்பர் 133 வண்டிப்பாதை சாலை, தியாகராய நகர் நியூ வார்டு நம்பர் 133 கிரீபத் சாலை, தியாகராய நகர் நியூ வார்டு நம்பர் 133 ரக்ஸ் காம்ப்ளெக்ஸ் மகாராஜபுரம் சந்தனம் சாலை, தியாகராய நகர் நியூ வார்டு நம்பர் 133 அமராவதி ஃபிளாட்ஸ், தியாகராய நகர் நியூ வார்டு நம்பர் 133 சுபஸ்ரீ அபார்ட்மெண்ட்ஸ் லக்ஷ்மி நரசிம்மன் ஸ்ட்ரீட், தியாகராய நகர் நியூ வார்டு நம்பர் 133 லக்ஷ்மண் நரசிம்மன் ஸ்ட்ரீட். இந்த இடத்துலையுமே பிஜேபி ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அவங்க 508 ஓட்டு வாங்கியிருக்காங்க. திமுக அப்படின்றது வெறும் 104 ஓட்டு தான் வாங்கியிருக்காங்க. இது வந்து அவங்க ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய இடங்கள் பிஜேபிக்கு. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், அதிமுக 2024 பொறுத்த வரைக்கும் எந்த பூத்துலையுமே டி நகரில் எந்த பூத்துலையுமே அவங்க ஸ்ட்ராங் ஹோல்டு எடுக்கல. ஸோ அதனால அவங்க இந்த கேட்டகரியில் வரல. ஸோ இதுக்கு அடுத்து இப்போ அப்படியே டிஃபிகல்ட்டான பூத்ஸ், அதாவது ரொம்ப எங்கெல்லாம் வீக்காக இருக்காங்க ஒவ்வொருத்தருமே, திமுகவும் சரி பாஜகவும் சரி அதிமுகவும் சரி எங்கெல்லாம் வீக்காக இருக்காங்க, டாப் எங்கே இருக்காங்க அப்படின்றதுல பார்த்தோம்னா, ஏன்னா அதுதான் அவங்களுக்கு ரொம்பவே ஒரு கீயாக தேவைப்படக்கூடிய ஒரு டேட்டாவாக இருக்கும். ஸோ அந்த இதில் ஃபர்ஸ்ட் திமுக எங்கே ரொம்பவே வீக்காக இருக்காங்க, அதில் டாப் எது வருது அப்படின்னு சொல்லி பார்த்தலாம். திமுக வீக்காக இருக்கக்கூடிய போலிங் ஸ்டேஷனில் நம்பர் 1ல் வர்றது போலிங் ஸ்டேஷன் நம்பர் 98, வெஸ்ட் மாம்பலம் நியூ வார்டு நம்பர் 131 மூர்த்தி ஸ்ட்ரீட், வெஸ்ட் மாம்பலம் நியூ வார்டு நம்பர் 131 துவாரகா ஃபிளாட்ஸ். இந்த இடத்துல திமுக ரொம்பவே வீக்காக இருக்காங்க. அங்கே பிஜேபி 220 ஓட்டு வாங்கியிருக்காங்க. திமுக வெறும் 35 ஓட்டு தான் வாங்கியிருக்காங்க. ஸோ டிஃப்ரென்ஸ்ன்றது ஹியூஜாக இருக்குது. ஸோ திமுக இங்கே ரொம்பவே காம்படிஷன் கொடுக்க வேண்டிய ஒரு இடம்ன்றதுனால போலிங் ஸ்டேஷன் 98 இதில் வருது. அதுக்கடுத்து போலிங் ஸ்டேஷன் நம்பர் 156,
தியாகராய நகர் நியூ வார்டு நம்பர் 133 அனுமந்த் ஸ்ட்ரீட், தியாகராய நகர் நியூ வார்டு நம்பர் 133 ராஜாசார் ஸ்ட்ரீட், தியாகராய நகர் நியூ வார்டு நம்பர் 133 குப்புசாமி ஸ்ட்ரீட், தியாகராய நகர் நியூ வார்டு நம்பர் 133 சோமசுந்தரம் ஸ்ட்ரீட், தியாகராய நகர் நியூ வார்டு நம்பர் 133 நபார்ட் பேங்க் குவார்ட்டர்ஸ், தியாகராய நகர் நியூ வார்டு நம்பர் 133 இன்கம் டேக்ஸ் குவார்ட்டர்ஸ். இந்த இடத்துலையுமே திமுக ரொம்பவே டிஃபிகல்ட்டாக தான் இருக்காங்க. அவங்க நிறையா ஒர்க் பண்ண வேண்டிய இடமா தான் இருக்குது. ஏன்னா திமுக வெறும் 37 ஓட்டு வாங்கியிருக்காங்க, பிஜேபி 145 ஓட்டு வாங்கியிருக்காங்க. இது ஒரு டிஃபிகல்ட்டான இடத்துல வருது. ஸோ போலிங் ஸ்டேஷன் நம்பர் 211 வெஸ்ட் மாம்பலம் நியூ வார்டு நம்பர் 134 போஸ்டல் காலனி செகண்ட் ஸ்ட்ரீட், வெஸ்ட் மாம்பலம் நியூ வார்டு நம்பர் 134 போஸ்டல் காலனி கிராஸ் ஸ்ட்ரீட். இந்த இடமே வந்துட்டு திமுக ரொம்பவே ஒரு வீக்காக தான் இருக்காங்க. அங்கே அவங்க நிறைய ஒர்க் பண்ண வேண்டிய ஒரு இடமா இருக்குது. ஏன்னா அந்த டிஃபரன்ஸ் அப்படின்றத நம்ம பார்க்கவே முடியுது. பிஜேபி 309 ஓட்டு வாங்கியிருக்காங்க, டிஎம்கே வெறும் 55 ஓட்டு தான் வாங்கியிருக்காங்க. இது திமுக டிஃபிகல்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு டாப் 3 இடங்கள்ல திமுகவுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு டாப் 3 இடத்துல நம்ம சொல்லியிருக்கோம். அதே மாதிரி பிஜேபிக்குமே வந்துட்டு டிஃபிகல்ட்டான இடங்கள் நிறைய இருக்குது. அதில் டாப்பாக வரக்கூடிய இடம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வரக்கூடியது போலிங் ஸ்டேஷன் நம்பர் 47 வடபழனி நியூ வார்டு நம்பர் 131 வெங்கேஸ்வர் ஃபர்ஸ்ட் மெயின் ரோடு. இதில் வந்துட்டு பிஜேபிக்கு வந்து ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டான இடம் தான். ஏன்னா திமுக 182 ஓட்டு வாங்கியிருக்காங்க. செகண்டில் இந்த இடத்துல அதிமுக வந்துட்டாங்க, 114 ஓட்டு வாங்கியிருக்காங்க. பிஜேபி வெறும் 21 ஓட்டு தான் வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த இடம் பிஜேபிக்கு ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டான அவங்க கன்சர்ன் பண்ணக்கூடிய ஒரு இடமா தான் அமைஞ்சிருக்கு. அதுக்கடுத்து போலிங் ஸ்டேஷன் நம்பர் 110 கோடம்பாக்கம் நியூ வார்டு நம்பர் 132 காமராஜர் காலனி 6th ஸ்ட்ரீட், கோடம்பாக்கம் நியூ வார்டு நம்பர் 132 காமராஜர் காலனி 9th ஸ்ட்ரீட். இந்த இடமே ரொம்ப ஒரு கவனிக்கப்பட வேண்டிய இடமா தான் இருக்குது பிஜேபிக்கு. ஏன்னா டிஎம்கே 279 வாங்கியிருக்காங்க, ஏடிஎம்கே முன்னாடி வந்து 131 வாங்கியிருக்காங்க, பிஜேபி வெறும் 26 ஓட்டு தான் வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த இடத்தையுமே வந்துட்டு பிஜேபி கவனிக்கப்பட வேண்டும். அதுக்கடுத்து போலிங் ஸ்டேஷன் நம்பர் 109 கோடம்பாக்கம் நியூ வார்டு நம்பர் 132 காமராஜர் காலனி செகண்ட் ஸ்ட்ரீட், கோடம்பாக்கம் நியூ வார்டு நம்பர் 132 காமராஜர் காலனி 5th ஸ்ட்ரீட். இந்த இடம் வந்து பிஜேபிக்கு கவனிக்கக்கூடிய ஒரு இடம் தான். ஏன்னா டிஎம்கே 413, ஏடிஎம்கே 150, பிஜேபி வெறும் 30. ஸோ பிஜேபி கவனிக்கப்பட வேண்டிய ஒரு டாப் 3 ரொம்பவே கன்சர்னாக இருக்கக்கூடிய ஒரு டாப் 3 பூத்தை நம்ம இங்கே சொல்லியிருக்கோம். அதிமுக தான் கடைசியாக வராங்க. அதிமுக 229மே அவங்களுக்கு டிஃபிகல்ட்டாக தான் இருக்குது. அவங்க வந்து நிறைய வேலை செய்ய வேண்டிய ஒரு இடமா தான் இருக்குது. அதுலேயுமே எங்கே ரொம்ப அதிகமாக வேலை செய்யணும் அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குது. அதில் நம்ம ஒரு டாப் 3 மட்டும் நம்ம இங்கே சொல்லலாம். அதில் ஃபர்ஸ்ட் வரது போலிங் ஸ்டேஷன் நம்பர் 211 வெஸ்ட் மாம்பலம் நியூ வார்டு நம்பர் 134 போஸ்டல் காலனி செகண்ட் ஸ்ட்ரீட், வெஸ்ட் மாம்பலம் நியூ வார்டு நம்பர் 134 போஸ்டல் காலனி கிராஸ் ஸ்ட்ரீட். இதில் ஏடிஎம்கே வெறும் 4 ஓட்டு தான் வாங்கியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இடத்துல பிஜேபி 309 ஓட்டு, செகண்ட் இடத்துல டிஎம்கே 55 ஓட்டு வாங்கியிருக்காங்க. ஸோ 309 இவங்க 4 அப்படின்றதே ஒரு மிகப்பெரிய டிஃப்ரென்ஸ் அப்படின்றதுனால இந்த இடத்துல அவங்க ரொம்பவே வீக்காக இருக்காங்க. இதை ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய ஒரு பூத்தாகவும் அமைஞ்சிருக்கு. அதுக்கடுத்து போலிங் ஸ்டேஷன் நம்பர் 136 இதில் வெஸ்ட் மாம்பலம் நியூ வார்டு நம்பர் 132 சுப்பிரமணியா நகர் செகண்ட் ஸ்ட்ரீட், வெஸ்ட் மாம்பலம் நியூ வார்டு நம்பர் 132 சுப்பிரமணியா நகர் மெயின் ரோட், வெஸ்ட் மாம்பலம் நியூ வார்டு நம்பர் 132 சுப்பிரமணியா நகர் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீட். இங்கேயுமே ஏடிஎம்கே வெறும் 6 ஓட்டு மட்டும் தான் வாங்கியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கக்கூடிய பிஜேபி 297, செகண்ட் இடத்துல டிஎம்கே 73 ஓட்டு வாங்கியிருக்காங்க. ஸோ இதுவும் ஏடிஎம்கே ரொம்பவே வீக்காக இருக்கக்கூடிய ஒரு இடங்கள்ல செகண்ட் இடத்துல வருது. அடுத்து தேர்டு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா போலிங் ஸ்டேஷன் நம்பர் 174 தியாகராய நகர் நியூ வார்டு நம்பர் 133 மோதிலால் ஸ்ட்ரீட், தியாகராய நகர் நியூ வார்டு நம்பர் 133 நர்மதா அபார்ட்மெண்ட்ஸ் மோதிலால் ஸ்ட்ரீட், தியாகராய நகர் நியூ வார்டு நம்பர் 133 ஸ்ரீ அபார்ட்மெண்ட் மோதிலால் ஸ்ட்ரீட், தியாகராய நகர் நியூ வார்டு நம்பர் 133 விஜயா கிருபா அபார்ட்மெண்ட்ஸ், தியாகராய நகர் நியூ வார்டு நம்பர் 133 ஸ்ரீபால் அபார்ட்மெண்ட்ஸ், தியாகராய நகர் நியூ வார்டு நம்பர் 133 ப்ளூ டைமண்ட் அபார்ட்மெண்ட்ஸ், தியாகராய நகர் நியூ வார்டு நம்பர் 133 பாண்டியன் காம்பவுண்ட். இந்த இடத்துலையுமே வந்துட்டு ஏடிஎம்கே வெறும் 6 ஓட்டு மட்டும் தான் வாங்கியிருக்காங்க. டிஎம்கே இங்கே லீடிங் எடுக்கிறாங்க 204, பிஜேபி 156. ஸோ இந்த 3 இடங்கள் வந்து ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய இடங்களாக அதிமுகவுக்கு அமைஞ்சிருக்கு. இது ஒரு ஃபுல் அனாலிசிஸ் வேணும், இதை பற்றின ஒரு டீட்டெயில் அனாலிசிஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் ஆதன் மீடியாவை இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா இந்த தொகுதி டி நகர் தொகுதிக்கான அனாலிசிஸை நம்ம கொடுக்க முடியும். இது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு தொகுதிக்கும் எந்த தொகுதிக்கு வேணும்னாலும் நம்மள்ட்ட அனாலிசிஸ் இருக்குது. ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி 234 தொகுதிக்குமே இந்த ஓட்டிங் பேட்டர்ன் அனாலிசிஸை நம்ம இங்கே பண்ணியிருக்கோம். ஓட்டிங் பேட்டர்ன் அனாலிசிஸ் ஃபார் டி நகர் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதில் பூத் லெவலில் எந்த அளவுக்கு நம்ம டீட்டெயில்டாக அனாலிசிஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்றத நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இதுக்கப்புறம் டி நகரில் ஓட்டர் டர்ன் அவுட் எப்படி இருந்திருக்கு 2021க்கும் 2024க்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 2021 56.37% இருந்திருக்கு. 2024 53.98% இன்னும் குறைஞ்சிருக்கு. நமக்கு தெரியும், பொதுவாகவே சென்னையை பொறுத்தளவுக்கு சென்னையில் அதுவும் அதிகம் படித்த மக்கள் இருக்கக்கூடிய இடங்கள்ல இந்த ஓட்டர் டர்ன் அவுட் அப்படின்றது ரொம்பவே குறைஞ்சிட்டு தான் இருந்திருக்கு. அதுக்கு பல்வேறு காரணங்களும் சொல்லப்படுது. அந்த மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு எண்ணமா இருக்கட்டும் அப்படின்னு பல ஃபேக்டர்ஸை இந்த ஓட்டர் டர்ன் அவுட் அப்படின்றது அவங்க குறையிறதுக்கு காரணமாகவும் இருந்துட்டு இருக்கு. இதை தாண்டி இந்த டி நகர்ல என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, ஸோ இப்போ ஒவ்வொரு பூத்லையும் மக்கள் எப்படி வாக்களிக்கிறாங்க, யாருக்கு வாக்களிக்கிறாங்க, எவ்வளோ வாக்களிக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்களை பார்த்தோம். இதுக்கான ஃபேக்டர்ஸ் என்ன இருக்கு, என்ன மாதிரியான விஷயங்கள் கீயா பிளே ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மளோட ஆதன் ரிப்போர்ட்டர்ஸ் களத்துக்கே போய் இந்த தொகுதியில் நமக்கு கொடுத்த ரிப்போர்ட்டின் படி என்ன இருக்குன்னா, இங்க பிரச்சனைகளா பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா,
இந்த சென்னை அப்படின்னாலே இந்த ரெயின் வாட்டர் இஷ்யூ அப்படின்றது இருந்துகிட்டே தான் இருக்கும். ஒவ்வொரு டிசம்பர்லையும் மழை வரும்போது இங்கே அந்த தண்ணீர் பிரச்சனை அப்படின்றது வீட்டுக்குள்ளே வருது, வெள்ளம் பிரச்சனைன்றது தொடர்ச்சியாக இருந்துகிட்டு தான் இருக்குது. இந்த வருஷமும் அதை வந்து மக்கள் ஒரு பிரச்சனையாக தான் சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு ஈக்குவலாக இதை சரி பண்ணப்பட்டிருக்கு. இந்த ஆட்சியில் அது கொஞ்சம் சரி பண்ணியிருக்காங்க அப்படின்றதும் ஈக்குவலாக இருந்துட்டு இருக்கு. பட் ஆனால் பிரச்சனை இருக்குது அப்படின்றது மக்கள் மத்தியில் இருந்துட்டு இருக்கு. அது ஒரு விஷயம் சொல்லப்படுது. அதை தாண்டி நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ரொம்ப வணிக வளாகங்கள் அதிகம் இருக்கக்கூடிய ஒரு பகுதி அப்படின்றனால பார்க்கிங் இஷ்யூ பொதுமக்கள்கிட்ட ரொம்பவே சொல்லப்படுது. அதை தாண்டி இந்த பார்க்கிங் இஷ்யூ ஏன் இவ்வளோ ரைஸ் ஆயிருக்கு அப்படின்னா, டி நகர் நம்ம இங்கே சென்னையில் இருக்கவங்களுக்கு தெரியும், மெட்ரோ ஒர்க்ஸ் அப்படின்றது இங்கே பெரிய லெவலில் நடந்துட்டு இருக்கு. அதனால டிராஃபிக் கன்ஜெஷன், இந்த பார்க்கிங் இஷ்யூஸ் அப்படின்றது இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கு. அதை தாண்டி ரொம்ப ஒரு பெக்குலியரான விஷயம் அப்படின்னா, மக்கள் மத்தியில் இந்த ஸ்ட்ரீட் டாக் வந்து ரொம்ப பிரச்சனையாக இருக்கு. அதை கூட நம்ம களத்தில் சந்திக்கும் போது மக்கள் ஒரு பிரச்சனையாக சொல்றாங்க அப்படின்றது ரொம்பவே ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம். ஏன்னா திருநாய்கள் தொல்லை அப்படின்றது சென்னையில் அதிகமாக இருக்கு, எங்க ஏரியாலாம் ரொம்ப அதிகமாக இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. அதை தாண்டி சென்னையில் அந்த போதை புழக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கு, மக்கள் மத்தியில் மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லை, ரவுடிகள் கலாச்சாரம் அதிகமாக இருக்கு, இந்த கொலை கொள்ளைன்றது ரொம்ப அதிகமாக இருக்கு அப்படின்ற மாதிரியான கன்செப்ட்ஸும் மக்கள் மத்தியில் இருந்துட்டு தான் இருக்கு. பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கவர்மெண்ட் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் வந்து பெருவாரியாக மக்களை சென்றடைஞ்சிருக்கு. 1000 ரூபாய் அப்படின்றது எங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு நம்ம போகும்போது மக்களை பார்க்கும்போது அவங்கள்ட்ட இருந்து நேரடியான ரிப்போர்ட்ஸை நம்மளால் கிடைக்க முடியுது. அதுக்கான பெனிஃபிஷரிஸை நம்மளே பார்க்க முடியும். அதை அவங்க வந்து ரொம்ப ஒரு பாசிட்டிவ் சைனாகவும் சொல்கிறாங்க. 1000 ரூபீஸ் ஸ்கீமாக இருக்கட்டும், அதை தாண்டி பெண்களுக்கு இலவச பேருந்து மாதிரியான விஷயங்களும் மக்கள் மத்தியில் ஒரு பெரிய எஃபெக்டாக தான் இருந்துட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் தான் இந்த எலெக்ஷனில் ரொம்பவே ஒரு குரூஷியலான பிளேயாக இருக்க போகுது. இதை தாண்டி இங்கே கேம்பெயின் ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஏன்னா டேட்டா பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் இதை போய் மக்கள்கிட்ட எப்படி சேரணும் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், டி நகர் அப்படின்றது ஓரளவுக்கு படித்த மக்கள் அதிகம் இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக தான் இருந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் உங்களோட கேம்பெயின் ஸ்ட்ராட்டஜி டோர் டு டோர் எவ்வளோ இருக்கணுமோ அதே அளவுக்கு டிஜிட்டல் கேம்பெயின் ஸ்ட்ராட்டஜியும் ரொம்பவே அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு தொகுதியாக இது தேவைப்படுது. ஏன்னா படித்த மக்கள் அதிகமாக இருக்கும்போது நீங்கள் டிஜிட்டலாக அவங்கள போய் ரீச் பண்ணுறது இன்னும் ஈஸியாக இருக்கும். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வார்டுக்கு வார்டு, வீட்டுக்கு வீடு போய் அவங்கள சந்தித்து உங்களுக்கான வாக்குகளை சேகரிக்கிறீங்களோ அதே அளவுக்கு டிஜிட்டல்லையும் இந்த தொகுதியில் பண்ண வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது. ஸோ அப்படியே ரொம்பவே ஒரு முக்கியமான தொகுதியாக தான் சென்னையில் இருக்கக்கூடிய இந்த டி நகர் பார்க்கப்படுது. இந்த டி நகரை பொறுத்தளவுக்கு இருக்கக்கூடிய ஃபுல் அனாலிசிஸை நம்ம பார்த்துட்டோம். இது யாருக்கு சாதகமாக இருந்திருக்கு, யார் எவ்வளோ வாக்குகள் வாங்கியிருக்காங்க, இதுக்கு முன்னாடி தேர்தலில் எப்படி இருந்துச்சு, கடைசியாக வந்த 2021, 24 தேர்தலில் எப்படி இருந்திருக்கு, 21லேருந்து 24 அதிமுகவும் பாஜகவும் பிரிஞ்சதுனால என்ன ரிசல்ட் இருந்துச்சு, அவங்க இப்போ சேர்ந்துருக்கிறதுனால 2024 இதுக்கான ரிசல்ட் எப்படி வரப்போகுது அப்படின்னு பல்வேறு கேள்விகள் இருந்திருக்கு. ஸோ இதுக்கான டீட்டெயில் அனாலிசிஸை தான் நம்ம இங்கே பார்த்துருந்தோம். இதுலேருந்து இன்னும் மேலும் தகவல்கள் வேணும் அப்படின்னா இந்த அனாலிசிஸை இன்னும் ஃபுல்லாக நீங்கள் வந்து உங்களுக்கு பயன்பெறணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நீங்கள் கீழே ஸ்க்ரீனில் வரக்கூடிய இந்த நம்பருக்கு கால் பண்ணீங்க அப்படின்னா இந்த தொகுதியோட டீட்டெயில் அனாலிசிஸ் உங்களுக்கு கிடைக்கும். இந்த தொகுதி மட்டும் இல்லை, தமிழகத்தில் இருக்கக்கூடிய 234 தொகுதிக்கும் ஆதன் உங்களுக்கு ஒரு ஓட்டிங் பேட்டர்ன் அனாலிசிஸை ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. தேவை இருப்போர் கால் பண்ணி கேட்டுக்கலாம். ஸோ டி நகர் தொகுதிக்கான ஓட்டிங் பேட்டர்ன் அனாலிசிஸை நம்ம இதோட முடிக்கிறோம். அடுத்த தொகுதிக்கான ஓட்டிங் பேட்டர்ன் அனாலிசிஸில் சந்திக்கலாம்.